அண்மையில் யாழ் போதனா வைத்தியசாலை எதிர்காலத்தில் இலங்கையின் 4வது தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்படுவதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. இது விடயமாக சுகாதார அமைச்சிடம் நாங்கள் எங்களுடைய தற்போதைய தேவைகள் நிலைப்பாடுகளை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். தற்போதைய நிலையில் இந்த வைத்தியசாலையானது 1350 படுக்கைகளுடன் இயங்கி வருகின்றது. 325 வைத்தியர்களும் 680 தாதியர்களுமாக எல்லாமாக 2150 பேர் கடமையில் ஈடுபடுகின்றார்கள். இந்த தேசிய வைத்தியசாலையாக உயர்த்துவதற்கு மேலும் வசதிகளை நாங்கள் கோரியிருக்கின்றோம். குறிப்பாக மேலதிக ஆளணி, குறிப்பாக வைத்தியர்களின் ஆளணியை மேலும் 100 பேருக்கான அப்ரூவலையும், அதேபோன்று 200 தாதியர்களையும் புதிதாக அனுமதிப்பதற்கான ஆளணி அதிகரிப்பை கேட்டிருக்கின்றோம். இவ்வாறு சில ஆளணி அதிகரிப்பை செய்கின்ற போது எதிர்காலத்தில் இது தேசிய வைத்தியசாலையாக முடியும். அத்துடன் தற்போது கட்டிட வசதிகளின் குறைவாக இருக்கின்றபடியினால் 2 கட்டிடங்கள் பூர்த்தியாக வேண்டிய நிலையில் ஒரு கட்டிடத்துக்கான வேலைகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. புரிதொரு கட்டிடமும் அதனுடைய வேலைகள் முடிக்கின்ற போது இது தேசிய வைத்தியசாலையாக இயங்கும். ஆகவே இது இப்பகுதி மக்களுக்கு பெரும் வரப்பிரசாதமாகும்.